أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது சூரா அன்ஆமுடைய அடுத்த வசனங்களை நம்ம பார்க்க போறோம். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, தொழுகையை நிலைநாட்ட சொன்னா சூர் ஊதக்கூடிய அந்த எக்காலம் ஊதக்கூடிய அந்த நேரம் வந்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அதிகாரமும் அவனுக்குரியது, வெளிப்படையான மறைவான அத்தனையும் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திடுவான். அவன் அறிந்தவனா இருக்கான், நுண்ணறிவானவனா இருக்கான், அனைத்தையும் தெரிந்தவனாகவும் இருக்காங்கிற அந்த வசனத்துக்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் அவங்களுடைய சமுதாய விஷயங்களை பத்தியும் அல்லாஹ் தஆலா சொல்ல போறான். பார்க்கலாமா? வாங்க சாரா. மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் தந்தை ஆஜரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளராகின்றீர்கள்? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கின்றேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும். இவ்வாறே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அமைப்பை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தோம். உறுதியான நம்பிக்கையுடையோரில் ஒருவராய் அவர் திகழ வேண்டும் என்பதற்காக. எனவே இரவு அவரை சூழ்ந்த போது அவர் ஒரு நட்சத்திரத்தை கண்டு, இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அது மறைந்து விட்ட போது, மறைந்து போகின்றவற்றை நான் நேசிப்பவன் அல்லன் என்று உரைத்தார். பின்னர் ஒளிரும் சந்திரனை கண்ட அவர், இதுதான் என்னுடைய இறைவன் என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்த போது, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டவில்லை எனில் வழி தவறிய கூட்டத்தாருள் நிச்சயமாக நானும் சேர்ந்திருப்பேன் என்று கூறினார். பின்னர் ஒளிரும் சூரியனை கண்டபோது, இதுதான் என்னுடைய இறைவன், இது எல்லாவற்றையும் விட மிக பெரியது என்று கூறினார். ஆனால் அதுவும் மறைந்து போகவே, என் சமூகத்தவரே, நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கும் அனைத்தை விட்டும் திண்ணமாக நான் விலகிவிட்டேன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனத்துடன் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன். மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்லன் என்று கூறினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அவங்க சிந்திக்கிறாங்க. அவங்க தன்னுடைய தந்தைய பாக்குறாங்க. அவர் சிலைகளை செய்யறாரு, அதையே விக்கிறாரு, அதையே கடவுளாவும் எடுத்து வணங்குறாரு. அப்ப சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, நீங்க செய்யற இந்த சிலைகளையா நீங்க கடவுளா ஆக்குறீங்க? நிச்சயமா உங்க சமுதாயத்தாருக்கு இதை கொடுக்குறீங்களே, எல்லாரும் வழிகேட்டுல இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன சந்தர்ப்பத்தை நபியே நீங்க நினைச்சு பாருங்க. எங்கேயோ போக வேணாம், முதல்ல நம்ம குடும்பத்துக்கு போவோம், நம்ம குடும்பத்து மக்கள்கிட்ட எத்தி வைப்போம், நம்ம குடும்பத்து மக்கள்கிட்ட ஓரிரை கொள்கையை கொண்டு வருவோம், நம்ம குடும்பத்து மக்கள்கிட்ட இணை வைப்புல இருந்து பாதுகாப்பு தேடுவோம், அவங்களுக்கு அழகான அறிவுரைகளை சொல்லுவோங்கிற ஒரு விஷயத்த அதுக்கடுத்து அவங்க ஒன்னா சிந்திக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய இறைவன் யாரு? இந்த நட்சத்திரமா இருக்குமோ, இந்த சந்திரனா இருக்குமோ, இந்த சூரியனா இருக்குமோ, ஒவ்வொன்றும் மறைஞ்சு போறத பார்த்துட்டு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க, என்னுடைய ரப்பு மட்டும் எனக்கு வழிகாட்டலாட்டி நான் நிச்சயமா வழி தவறி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை சொல்றாங்க. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு பின்னாடி அவங்க சொல்றாங்க, தன்னுடைய சமுதாயத்து மக்களும் இணை வைக்கிற விஷயத்தை எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க இணை வைக்கிற எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன், சூரியனை விட்டு, சந்திரனை விட்டு, நட்சத்திரத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன், கல்லு சிலை எல்லாத்தையும் விட்டு விலகி நான் என்னுடைய ரப்ப தேடுறேன் அப்படின்னு நான் என்னுடைய ரப்பின் பக்கம் திரும்பிட்டேன். நான் அவனுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டேன். இதத்தான் நம்ம தொழுகையில ஆரம்பத்துல சனாவோதர இடத்துல கூட ஓதுவோம். இன்னி வஜ்ஹத்து, நிச்சயமாக என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன், வஜ்ஹிய லில்லஸீ ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா. நான் ஒரே ஒரு மனசு பட்டு இந்த வானம் பூமியை படைச்சான்ல அந்த ரப்பின் பக்கம் என் முகத்தை திருப்பிட்டேன், நான் ஒரு போரும் இணை வைக்கக்கூடியவனா இல்ல அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்ததா, மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்த போது அவர் தம் சமூகத்தாரை நோக்கி கூறினார், திண்ணமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள்? மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என் இறைவன் நாடினால்தான் எது ஒன்றும் நிகழ முடியும். என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா? அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான். அந்த சமுதாய மக்களை பார்த்தும் சொல்றாங்க,
என்னுடைய ரப்பு நாடுனா தான் எதுவும் நடக்கும், இல்லாட்டி எதுவுமே நடக்காது. நீங்க இதுக்கு அஞ்ச வேண்டாமா, நான் நீங்க வணங்குற எல்லாத்தையும் விட்டு நான் விலகிட்டேன், ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. முதல்ல குடும்பத்துல தன்னுடைய தந்தை கிட்ட சொன்னாங்க, திருப்பி சமுதாய மக்கள்கிட்ட சொல்றாங்க. அடுத்து எவற்றை குறித்து இவை இறைமையில் கூட்டானவைதாம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்திடவில்லையோ அவற்றை அவனுக்கு இணையாக்க நீங்கள் அஞ்சாத போது நீங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட கடவுளாருக்கு நான் எப்படி அஞ்சுவேன்? எனவே நம் இரு கூட்டத்தாரில் அச்சமற்று வாழ்வதற்கு அதிகம் தகுதியுடையோர் யார்? நீங்கள் அறிவுடையோராயின் இதற்கு பதில் தாருங்கள். பாருங்க, நீங்களே இவ்வளவையும் படைச்ச ரப்புக்கு அஞ்சல, நீங்க அவன் படிச்ச ஒன்ன சிலைகளா செஞ்சு வச்சிருக்கீங்களா, அதுக்கு எப்படி நான் அஞ்சுவேன்? உண்மையிலே நம்ம 2 பேர்ல யார் அச்சமற்று வாழ்றதுக்கு தகுதியானவங்க? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நான் தான். நீங்க அறிவுடையவர்களா இருந்தா இதுக்கு பதில் கொடுங்க பார்க்கலாம். அடுத்து எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு தம் நம்பிக்கையை இணை வைப்பு என்னும் அநீதியால் மாசுபடுத்தவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு, மேலும் அவர்களே நேர்வழி அடைந்தவர்கள் ஆவார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய சமூகத்தாருக்கு எதிராக வாதம் புரிய நாம் அவருக்கு வழங்கிய ஆதாரங்கள் இவைதாம். நாம் நாடுகின்றவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்களை வழங்குகின்றோம். நிச்சயமாக உம்முடைய இறைவன் நுண்ணறிவாளனும் பேரறிவாளனும் ஆவான். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு நம்பிக்கை கொண்டு அதுல எந்த ஒரு கலப்படமும் செய்யலையோ அவங்களுக்கு தான் நிம்மதி உண்டு, அமைதி உண்டு, சந்தோஷமான வாழ்க்கை உண்டு, இல்லையா? அப்ப மத்தவங்க எல்லாம் நிம்மதி இல்லைங்கிறது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கா? யார் இறைவனுக்கு கூட்டாக்கி வழிபாட்டுல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அமைதி இல்லைங்கிறது இதுக்குள்ள இருக்குதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இறைவன் ஒருத்தன் தான் வணங்குறதுக்கு தகுதியானவன், கேட்கறதுக்கு தகுதியானவன், வழிபடுவதற்கு தகுதியானவன். அவங்களுக்கு தான் நிம்மதி, அமைதி, சந்தோஷம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த அந்த சமுதாய மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடியவர்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு விஷயத்த அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த எல்லா அந்தஸ்துகளையும் உயர்ந்தவர்களா நம்ம வச்சிருந்தோம். நிச்சயமா நம்ம நுண்ணறிவாளனா அறிவாளனா இருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா தன்னை பத்தி சொல்லக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அடுத்து பிறகு நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற வழித்தோன்றல்களையும் வழங்கினோம். மேலும் ஒவ்வொருவருக்கும் நேர்வழி காட்டினோம். எத்தகைய வழி எனில் அதற்கு முன்பு நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நேர்வழியை காட்டியிருந்தோம். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலை சேர்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். இவ்வாறு நாம் நல்லவர்களுக்கு அவருடைய நற்செயல்களுக்காக கூலி வழங்குகின்றோம். மேலும் அவருடைய வழித்தோன்றலை சேர்ந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கும் நாம் நேர்வழி காட்டினோம். அவர்கள் ஒவ்வொருவரும் முத்தர்மர்களாய் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர்வழிப்பற்ற ஒரு உத்தமரா இருந்ததுனால, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினதுனால, ஒவ்வொன்னையும் பார்த்து சிந்திச்சு தன்னுடைய ரப்பு யார், தன்னுடைய ரப்பு யாருன்னு சொல்லிட்டு தவிச்சு தன்னுடைய ரப்பின் பக்கம் திருந்து வாழ்ந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுத்தான். அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய சமுதாயத்தாருக்கு அழகிய முறையில அவங்க படித்தரங்களை எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வை பத்தி விளக்கப்படுத்துறாங்க. அப்படி அவங்க வாழ்ந்த காரணத்தினால அல்லாஹு தஆலா அவங்களுடைய வழித்தோன்றல்கள் அத்தனை பேரையும் லிஸ்ட் போட்டு சொல்றான் பாருங்க. அவ்வளவையும் பேரையும் இரையச்சம் உடையவர்களா, அவங்களுக்கு வாரிசுகளா, நம்ம இந்த இஸ்லாத்திற்கு வாரிசுகளா நம்ம ஆக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவங்க எல்லாரையும் நல்லவர்களுடைய கூட்டத்துல சேர்த்தோம். அவங்களுடைய நற்செயல்களுக்கு கூலி வழங்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி அதை தொடர்ந்து இன்னும் சொல்றான் பாருங்க. படிங்க சார். அவருடைய பாரம்பரியத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல் யசூ அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கும் நேர்வழி காட்டினோம். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அகிலத்தார் அனைவரையும் விட மேலான சிறப்பினை வழங்கினோம். மேலும் அவர்களின் மூதாதையர், வழித்தோன்றல்கள் மற்றும் அவர்களின் சகோதரர்கள் ஆகியோரில் எத்தனையோ பேருக்கு நாம் நற்பேற்றினை வழங்கினோம். நமது பணிகளுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நேரிய வழியில் செலுத்தினோம். இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலாகும். தன்னுடைய அடியார்களில் தான் நாடுவோருக்கு இதன் மூலம் அவன் வழிகாட்டுகின்றான். ஆனால் அவர்கள் இறைவனுக்கு இணை வைத்திருப்போராயின் அவர்கள் செய்தவை யாவும் வீணாகி போயிருக்கும். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ காப்பாத்துறப்பே. அல்லாஹ் தஆலா இவ்வளவு பேரையும் சொல்லிட்டு எவ்வளவு பெரிய லிஸ்ட் பாத்தீங்களா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றல்கள்ல வந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வந்த இறை தூதர்கள். அவங்க எல்லாரையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அனைவரை அகிலத்துல படைக்கப்பட்டவர்கள்ல மேலான ஒரு சிறப்ப நம்ம கொடுத்திருந்தோம். அவங்கெல்லாம் தன்னுடைய மூதாதையர்கள் வழித்தோன்றல்களை அவர்களுடைய சகோதரர்களாகிய எத்தனையோ பேருக்கு நம்ம நற்பேற்ற நம்ம வழங்கியிருந்தோம். நமது பணிக்காக அவங்களை தேர்ந்தெடுத்து நல்ல வழியில செலுத்தணும். இது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அவன் தான் நாடுறவங்களுக்கு இப்படித்தான் நல்ல வழியை கொடுக்குறான். ஆனா யார் இறைவனுக்கு இணை வைப்பாங்களோ அவங்க செஞ்ச நல்ல செயல்களா இருந்தாலும் எல்லாமே வீணா போயிடும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு தன்னுடைய ரப்போட நம்பிக்கையோட அவங்க இருந்திருப்பாங்க. அவனுடைய கட்டளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த ஒரு கட்டளையை கொடுத்தாலும் நான் செவிமடுத்தேன் கட்டுப்பட்டேன் அப்படி ஒருமனப்பட்டவர்களா எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாங்களாம். அப்படியே கட்டுப்படக்கூடியவர்களா இருந்துருவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய வழித்தோன்றல்களை நபிமார்கள் இறை தூதர்களா தேர்ந்தெடுத்து நல்லடியார்கள்ல மேன்மை மிக்க மக்களா அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கான். ஆனா நம்மளும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கும்போது நமக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இது மாதிரியான அழகிய ஒரு வழித்தோன்றல்களை கொடுத்து சிறப்பாக்கி வைப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா யார் இணை வைக்கும் போக்க மேற்கொண்டார்களோ அவங்க நல்ல செயல்கள் செஞ்சாலும் சரி அத்தனையுமே வீணாகுங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான். அடுத்ததா இவர்களுக்கு தாம் நம் வேதத்தையும் ஞானத்தையும் தூதத்துவத்தையும் வழங்கியிருந்தோம். இனி மக்காவாசிகளான இம்மக்கள் இந்த அருட்கொடையை ஏற்க மறுப்பார்களாயின் மறுத்துவிட்டு போகட்டும். நாம் இந்த அருட்கொடையை வேறு மக்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அவர்களோ அதனை மறுப்பவர்களாக இல்லை. சுப்ஹானல்லாஹ். தெளிவா டைரக்டா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இவங்களுக்கு எப்படி நம்ம வேதத்தையும் தூதுத்துவத்தையும் வணங்குறோமோ இதே மாதிரி இந்த மக்காவாசிகளுக்கும் உங்களுள்ள சிறந்த ஒருத்தரை தூதரா எடுத்து உங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கோம். அப்படி இருக்கையில இவங்க மறுக்கிறாங்களா, பொய்ன்னு சொல்றாங்களா, அலட்சியப்படுத்துறாங்களா? இந்த நபியே நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க மறுத்துட்டு போகட்டும். நம்ம இந்த அருட்கொடையை வேற மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். அவர்களோ இதனை மறுப்பவர்களா இருக்க மாட்டாங்க. எப்படி மக்காவுல இருந்து மதீனாவுல கொண்டு போய் இந்த நபியை சேர்த்தான், அந்த மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கூடியவர்களா இருந்தாங்க. தன்னுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாங்க இந்த மார்க்கத்துக்காக, இந்த இறை வேதத்துக்காக, இந்த இறை தூதருக்காக. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த மதீனா வாசிகளுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக யா ரப்பே. அல்லாஹ்வுடைய தூதர்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ நமக்கு கிடைச்ச இந்த அற்புடைகளை நம்ம இழந்துடக்கூடாது. நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை நல்ல ஒரு சந்தர்ப்பமா ஏற்றுக்கொள்ளணும். நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மக்களா இருந்தா நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் அந்த அற்புடைகளை நிறைவு செய்யக்கூடியவனா இருக்காங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததா நபியே, அவர்கள்தாம் அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். அவர்களுடைய வழியினையே நபியே நீரும் பின்பற்றி செல்வீராக. நான் இந்த அழைப்பு பணிக்காக எவ்வித கூலியையும் உங்களிடம் கோரவில்லை என்று கூறுவீராக. இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு அறிவுரையே ஆகும். அல்லாஹுவை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிப்பிடவில்லை. அதனால்தான் அல்லாஹ் எந்த மனிதன் மீதும் எதனையும் இறக்கிடவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த வேதத்தை இறக்கியவன் யார் என்று அவர்களிடத்தில் நீர் கேளும். அதுவோ மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது. அதனை நீங்கள் பகுதி பகுதிகளாய் பிரித்து அதில் சிலவற்றை வெளிப்படுத்துகின்றீர்கள், பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகின்றீர்கள். மேலும் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அறிந்திராததை எல்லாம் எதன் மூலம் உங்களுக்கு புகட்டப்பட்டதோ அதனை இறக்கியவன் யார்? அல்லாஹுதான் என்று கூறுவீராக. அவர்களை தங்களின் வீண் விவாதங்களிலேயே விளையாடி கொண்டிருக்குமாறு விட்டுவிடுவீராக. அந்த வேதத்தை போன்றே இதுவும் ஒரு வேதமாகும். இதனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். இது அருள்வள மிக்கதாகவும் தனக்கு முன்னால் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. மேலும் இத்தலைநகரத்திலும் மக்காவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வசிப்பவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் இது அருளப்பட்டுள்ளது. மேலும் எவர்கள் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இவ்வேதத்தையும் நம்புவார்கள், தமது தொழுகையிலும் பேணுதலாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கவுமுகளையும் கொண்டு வந்து நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வேதத்தை கொடுத்தான், தூதர்களை கொடுத்தான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? சிலதை மறைச்சாங்க, சிலதை முழிச்சுக்கிட்டாங்க, சிலதை சொன்னாங்க, சிலதை மாத்திட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? உங்களுக்கு உங்களுடைய மூதாதையருக்கு அல்லாஹ் தானே அறிவை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான்.
அப்படி இருந்தும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்களே, அல்லாஹ் தானே உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு நபியே அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்க வீண் விவகாரத்திலையும் விளையாட்டுலயும் மூழ்கி போன மக்களா போயிட்டாங்க. சரி, போனா போயிட்டு போறாங்க, நபியை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, இந்த வேதமும் அது மாதிரி தான். அந்த வேதத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு, உங்களுக்கு நன்மை ஏவக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நகரம் இருக்குல்ல, அதாவது இந்த மக்காங்கிற சிட்டி, அதையும் அது சுற்றுப்புறத்துல வசிக்கக்கூடிய இந்த எல்லா மக்களுக்கும் அருட்கொடை நிறைந்ததா இருக்கு. அதனால இந்த வேதத்தை நம்பி இந்த வேதத்தை கொண்டு வந்த தூதர் சொல்ல கேட்டு வாழுங்க. அப்படி யார் நம்புறாங்களோ, மறுமையை நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, அவங்க இந்த வேதத்தை நம்புவாங்க, அதன்படி வாழுவாங்க. அது மட்டும் இல்ல, தொழுகையையும் பேணி பாதுகாப்பாங்க. இப்பதானே கொஞ்சம் முன்னாள் வசனத்துல அல்லா தொழுகை சொன்னான், திரும்பவும் சொல்றான். அப்ப அந்த தொழுகையை நம்ம அலட்சியப்படுத்தலாமா? உள்ள சாக்கு, வீட்டு சாக்கு, வேலை சாக்கு, இல்ல இப்ப ஸ்கூலுக்கு போறோங்கிற ஏதாச்சும் காரணத்தை காட்டி நான் தொழுகல, நான் அப்புறமா தொழுகிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தொழுகையை பேணுதலா தொழுவாங்க. யார் இந்த வேதத்தை நம்புறாங்களோ, இறை தூதர்களுடைய வழிகாட்டுதன்படி நடக்கிறாங்களோ, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, ரப்புக்கு முன்னாடி நிக்கணும்னு நம்புறாங்களோ, அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தொழுகைய வீணாக்க மாட்டாங்க, பேணுதலா தொழுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொழுகையில தக்பீர் கட்டினத்தோட என்ன செஞ்சோம், எங்க வச்சோம், அதை வச்சோமா, இதை வச்சோமா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்தியா, இல்லாட்டி கிடக்கிறது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் நம்ம ரப்புக்கு பதில் சொல்லிட்டு வருவோம், அவனுடைய அழைப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம அந்த தொழுகையை பேணுதலா தொழுகக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சாரா. இப்ப நம்ம பார்க்க போறது 6வது அத்தியாயத்துல 93வது வசனம். இதுக்கு முந்தின வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற தூதர்களை சொல்லி, இந்த தூதரையும் நீங்க நம்புங்க, இந்த தூதருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை நம்புங்க. அப்படி நம்பி நீங்க வாழக்கூடியவர்களா இருந்தா, மறுமையை நம்பக்கூடியவர்களா இருந்தா, தொழுகையை பேணுதலா தொழுவுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? அதை தொடர்ந்து வேற என்ன விஷயம் எல்லாம் சொல்றான் பாப்போம். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது தனக்கு வகி வராத நிலையில் தனக்கு வகி வருவதாக சொல்வதை விட, மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்தது போன்று அதற்கு போட்டியாக நானும் இறக்கி காண்பிப்பேன் என்று பிதற்றுபவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? அந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனைகளில் சிக்கியிருக்கும் போது நீர் பார்த்திருக்க வேண்டும். மேலும் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டியவாறு உங்களுடைய உயிர்களை கொடுங்கள். அல்லாஹை பற்றி உண்மைக்கு புறம்பானவற்றை நீங்கள் கூறிக்கொண்டிருந்ததாலும் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து நீங்கள் ஆணவம் கொண்டிருந்ததாலும் இன்று உங்களுக்கு அழிவுமிக்க வேதனை கூலியாக தரப்படுகின்றது என்று கூறுவார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் மீது பொய்யை சொன்னதை விட வேற யாரு இருக்க முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை நம்புறவங்க தொழுகையை நிலைநாட்டுவாங்க, அழகான முறையில பேணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அல்லாஹ் மீது பொய்யை புனைந்து சொல்வனை விட வேற யாரு மோசமான மனிதன் இருக்க முடியும்? அது மட்டும் தனக்கு வகி வராத நிலையில வகி வருதுன்னு சொல்றவனை விட மோசமானவன் யார் இருக்க முடியும்? இப்படி எல்லாம் சொல்றவங்க வீணான்னு சொல்றாங்க, பிதற்றக்கூடியறாங்க, கொடிய அக்கிரமக்காரர்களா இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இப்படிப்பட்ட மக்களுக்கு மரண நேரம்னு ஒண்ணு வரும்ல, அப்போ சிக்கி இருக்கும் போது, அப்போ அவங்க கிட்ட உயிரை பறிக்கக்கூடிய வானவர்கள் வந்து கையை நீட்டி சொல்லுவாங்க, உங்க உயிரை கொடுங்க. அல்லாஹ் பத்தி புறம்பா பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படி பேசிக்கிட்டு இருந்த காரணத்தினாலையும் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து ஆணவம் கொண்டிருந்ததுனாலையும் இன்னைக்கு உங்களுக்கு இழிவுமிக்க வேதனை தான் கூலியா கொடுக்கப்படும். முகத்துல அறைவாங்களாம், அதுக்கு பின்னாடி பின்பக்கம் பேக்ல அடிப்பாங்களாம். எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மனிதர்களுடைய அடியே, ஸ்ட்ராங்கான மனிதர்களுடைய அடியை நம்மளால தாங்க முடியாது இல்லையா? மலக்குகள் உண்டா சக்தி வாய்ந்தவர்கள், எப்படி இருக்கும்? அப்ப பொய்ன்னு சொன்ன ஒவ்வொருத்தரும் இந்த நிலைமையை உணர்வாங்க மரண நேரத்திலேயே, இந்த உலகத்திலேயே அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்தை படிங்கம்மா. மேலும் அல்லாஹ் கூறுவான், நாம் முதலில் உங்களை படைத்தது போன்று நீங்கள் இப்போது தன்னந்தனியாக எம்மிடம் வந்துவிட்டீர்கள். நாம் உலகில் உங்களுக்கு வழங்கியவை அனைத்தையும் உங்களுக்கு பின்னால் விட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் அல்லாஹுக்கு இணையாக யாரையெல்லாம் நீங்கள் கருதி வந்தீர்களோ அத்தகைய உங்கள் பரிந்துரையாளர்களையும் இப்போது உங்களுடன் காணவில்லையே. உங்களுக்கிடையில் இருந்த அனைத்து தொடர்புகளும் முடிந்துவிட்டன. மேலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் கருதி வந்த அனைவரும்
உங்களை விட்டு காணாமல் போய்விட்டார்கள். திண்ணமாக விதையையும் கொட்டையையும் வெடிக்க செய்பவன் அல்லாஹ்தான். உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கின்றான். மேலும் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே. இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாஹ்தான். இதற்கு பிறகும் நீங்கள் எங்கே வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள்? இரவை அகற்றி வைகறை பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே. இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே. சூரியன் சந்திரனுடைய உதயம் மறைவு ஆகியவற்றின் கணக்கினை வரையறுத்தவனும் அவனே. இது பேரறிவு கொண்டவனும் வல்லவி மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை படைத்தான். அவற்றின் மூலம் தரை மற்றும் கடலில் இருள்களில் நீங்கள் வழி தெரிந்து கொள்வதற்காக. திண்ணமாக அறிவாற்றல் கொண்ட சமுதாயத்தினருக்கு நாம் சான்றுகளை விவரித்து கூறிவிட்டோம். சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் தெளிவான வசனங்கள். மேல இருக்க வசனங்கள் மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களை முதல்ல படுத்தது போல அவன் திருப்பியும் கொண்டு வர்றதுக்கு தன் நிறைந்தவனா இருக்கான். அப்படி இருக்க நீங்க அவனை விட்டுட்டு எங்க திசை திருப்பப்பட்டு எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லறிவு பெற மாட்டீங்களா? பரிந்துரையாளர்களுடைய பரிந்துரைகளை நீங்க கேட்க மாட்டீங்களா? அனைத்து தொடர்புகளும் உங்களுக்கு இல்லாம அருந்து போயிருமே, எல்லாமே காணாம போயிருமே. நீங்க சேர்த்த சொத்துக்களும் உங்களுக்காக சேகரித்து வச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு தன்னந்தனியா வந்துட்டீங்களே. இப்ப உங்களுக்கு உதவி செய்யறவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? யாரையுமே பார்க்க மாட்டீங்க. உதவக்கூடியவர்கள் யாரும் இல்ல. இது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொன்னையும் படைத்தவன் அவன்தான். உயிர் உள்ளதுல இருந்து உயிர் இல்லாதது கொடுக்குறதும் அவன்தான். நீங்க எங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு முன்னாடி வழி மாறி நீங்க எங்க போறீங்க? அல்லாஹ் தஆலா கேக்குறான். சுப்ஹானல்லாஹ். அப்புறம் இரவு பகல உங்களுக்காக அமைச்சு கொடுத்திருக்கான். ஒவ்வொன்னையும் உங்களுக்காக அவன் தான் படைச்சிருக்கான். அந்த வல்லமையால நான் விட்டுட்டா நீங்க வேற பக்கம் திசை திருப்பி போறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய விஷயத்த பாக்குறோம். அடுத்துடா. மேலும் ஓர் உயிரில் இருந்து உங்களை படைத்தான். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்கும் இடமும் இருக்கிறது, ஒப்படைக்கப்படும் இடமும் இருக்கிறது. புரிந்து கொள்ளும் சமுதாயத்தினருக்கு இத்தகைய சான்றுகளை எல்லாம் நாம் விளக்கி கூறிவிட்டோம். மேலும் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தவன் அவனே. அதன் வாயிலாக எல்லா விதமான தாவரங்களையும் வெளியாக்கினோம். பின்னர் அதிலிருந்து பசுமையான பயிர்களை உருவாக்கி அவற்றிலிருந்து அடர்த்தியான தானிய மணிகளை வெளிப்படுத்தினோம். மேலும் பேரீச்ச மரத்தின் பாலையிலிருந்து சுமை தாழாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் பல குலைகளையும் வெளிப்படுத்தினோம். ஒன்றோடொன்று ஒப்பானவையாகவும் அதே நேரத்தில் தனித்தன்மைகளும் கொண்ட திராட்சை, ஜெய்தூன், ஒலிவம், மாதுளை ஆகியவற்றின் தோட்டங்களையும் அமைத்திருக்கின்றோம். இவை பருவ காலத்தில் எவ்வாறு கனிகின்றன என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு திண்ணமாக இவற்றில் பல சான்றுகள் உள்ளன. இருந்தும் மக்கள் ஜின்களை அல்லாஹுக்கு இணையாக்கி விட்டார்கள். உண்மை யாதனில் அவன்தான் அந்த ஜின்களை படைத்தவன். மேலும் அவர்கள் அறியாமையினால் அல்லாஹுக்கு ஆண் மக்களும் பெண் மக்களும் இருப்பதாக புனைந்து கூறுகிறார்கள். ஆனால் அவனோ தூய்மையானவன். மேலும் இவ்வாறு அவர்கள் புனைந்து கூறுபவற்றிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவனாவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் கொடுத்த நியமத்துக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மழையை கொடுத்தவன் யாரு? பயிர்களை விளைய வச்சவன் யாரு? தோட்டங்களை கொடுத்தது யாரு? தானியங்களை கொடுத்தது யாரு? பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடுறோமே, பழங்களை நம்ம சாப்பிடுறோமே, திராட்சை சாப்பிடுறோம், ஜெய்தூனை சாப்பிடுறோம், மாதுளையை சாப்பிடுறோம், ஜூஸ் போட்டு சாப்பிடுறோம், ட்ரை ஃப்ரூட்டா சாப்பிடுறோம். என்னைக்காச்சும் அதை சிந்திச்சிருக்கீங்களா? அதை ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் இனிமேல் நம்ம கையில எடுத்தோம்னா இதை படைச்சவனுக்கு நன்றி செலுத்தி, ரப்பே இது இவ்வளவு அழகா படைச்சிருக்க, இவ்வளவு டேஸ்டா படைச்சிருக்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா படைச்சிருக்க அப்படின்னு அவனுக்கு நன்றி செலுத்தி அதை சிந்திச்சு நன்றி சொல்லக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் நீங்க ஆழ்ந்து சிந்திக்க மாட்டீங்க? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் நம்முடைய சான்று, இதெல்லாம் நம்முடைய அத்தாட்சி, இதை நம்ம உங்களுக்கு விவரிக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இந்த ஜின்களையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹுக்கு இணைகளாக்கி அவங்க விட்டாங்க. இந்த ஜின்கள் அல்லாஹுக்கு இணைகள் கிடையாது. அவையும் அல்லாஹுடைய படைப்பு. அதே மாதிரி அல்லாஹுக்கு ஆண் மக்களை பெண் மக்கள் இருக்கிறதா, ஆம்பளை பிள்ளை இருக்கிறதா சொல்றாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றாங்க. ஒரு சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, மலக்குகளை எல்லாம் தேவதைகள். அப்ப பெண்ணு அல்லாஹ்வுக்கு வாரிசாக்குறாங்க, ஆண்களை வாரிசாக்குறாங்க. இதுல இருந்தெல்லாம் அல்லாஹ் தூய்மையானவன். சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யசிஃபூன். இவங்க சொல்ற அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் அல்லாஹ் உயர்ந்தவன், பரிசுத்தமானவன் அப்படிங்கறத சொல்லி காட்டுறான். அடுத்ததா.
வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனே. அவனுக்கு மனைவியே இல்லாத போது குழந்தை எப்படி இருக்க முடியும்? அவனே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கின்றான். மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ். அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே. எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள். அவன் எல்லாவற்றையும் பொறுப்பாளனாக இருக்கின்றான். பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது. அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கின்றான். அவன் நுட்பமானவனும் எல்லாம் தெரிந்தவனுமாய் இருக்கின்றான். பாருங்கள், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்திருக்கின்றன. இனி எவர் கண்ணை விழித்து பார்த்து செயல்படுகின்றாரோ அவர் தமக்கே நன்மை செய்து கொண்டவர் ஆவார். மேலும் எவர் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுகின்றாரோ அவர் தமக்கே இழப்பை ஏற்படுத்தி கொண்டவர் ஆவார். மேலும் நான் உங்களை பாதுகாப்பவன் நல்லன். இப்ப அல்லாஹ் தாலா தெளிவா வசனங்களை சொல்லிட்டு, நீங்க இனிமேலு அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்க கண்ணை முடிச்சு பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு கண்ணு தெரியாத மாதிரி இருக்காதீங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு இழப்பு தான் ஏற்பட்டும். அல்லாஹுடைய தூதர் உங்களை பாதுகாக்க வந்தவர் இல்லை, அழகான முறையில அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவர் தாங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா இவ்வாறு நாம் நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் பல்வேறு முறைகளில் விவரிக்கின்றோம். மேலும் நீர் யாரிடமிருந்தோ கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்பதற்காகவும் அறிவுடைய மக்களுக்கு நாம் உண்மையினை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் இவ்வாறு விவரிக்கின்றோம். நபியே, உம்முடைய அதிபதியிடமிருந்து உமக்கு அருளப்படுகின்ற வகையை பின்பற்றி நடப்பீராக. அந்த அதிபதியை தவிர வேறு இறைவன் இல்லை. மேலும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அவனுக்கு இணை வைத்திருக்க மாட்டார்கள். அத்தகைய ஏற்பாட்டை அவனே செய்திருப்பான். நாம் உம்மை அவர்களின் பாதுகாவலராக நியமிக்கவில்லை. மேலும் நீர் அவர்களில் பொறுப்பாளரும் அல்லர். மேலும் முஸ்லிம்களே, அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரிடம் பிரார்த்தனை புரிகின்றார்களோ அவர்களை பேசாதீர்கள். பிறகு அவர்கள் அறியாமையினால் எல்லை மீறி அல்லாஹ்வையே திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நாம் இவ்வாறே ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவருடைய செயலை அழகாக்கி இருக்கின்றோம். பிறகு அவர்கள் தம் இறைவனிடமே திரும்பி வர வேண்டி இருக்கிறது. அப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அவர்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். அப்போ அல்லாஹ் தாலா எவ்வளவு அழகா சொல்றான். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லுங்க, அவனுக்கு இணை இல்லைன்னு சொல்லுங்க. நான் அவன் புறத்துல இருந்து தூதர்ன்னு சொல்லுங்க. இதுதான் நமக்கு வழிகாட்டி, இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு மேல மாற்று மத நண்பர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை ஏசாதீங்க. அவங்க பிரார்த்தனை செய்யறதை பார்த்து அவங்க அறியாமையினாலதான் செய்யறாங்க. ஆனா நாம அவங்களை ஏசுனா அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் ஏச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறது, உணர்வுகள் ஏற்படக்கூடிய செய்திகளை சொல்றதுதான் உங்களுடைய வேலை. அதுக்கு மேல அல்லாஹ் தாலா அவங்களுடைய செயலை அவங்களுக்கு அழகா காட்டப்பட்டிருக்கு. அல்லாஹ் அவங்களை விசாரிச்சுக்கிருவான். ஆனா எல்லாரும் அவனுக்கு முன்னாடி நிக்கணுங்கிறத மட்டும் ஞாபகப்படுத்துங்க. அடுத்த அவர்கள் அல்லாஹ்வின் மீது அழுத்தமான சத்தியங்கள் செய்து எங்களிடம் ஏதேனும் சான்று முஜிசா வந்துவிட்டால் நிச்சயம் அதன் மீது நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகின்றார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், சான்றுகள் அனைத்தும் அல்லாஹ்விடமே உள்ளன. மேலும் சான்றுகள் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? ஆரம்பத்தில் அவர்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தது போன்று இப்போது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்காக அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் நாம் திருப்புகின்றோம். மேலும் அவர்களை வரம்பு மீறிய போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு நாம் விட்டுவிடுகின்றோம். நாம் வானவர்களை அவர்களிடம் இறக்கி வைத்தாலும், இறந்து போனவர்கள் வந்து அவர்களிடம் பேசினாலும், உலகில் உள்ள அனைத்தையும் அவர்களின் கண்ணெதிரே கொண்டு வந்து குவித்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாலே தவிர. ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிவற்ற பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கின்றனர். இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்கள் மற்றும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களை பகைவர்களாக்கினோம். அவர்களில் சிலர் வேறு சிலரிடம் ஏமாற்றும் நோக்குடன் அலங்காரமான சொற்களை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். உம்முடைய இறைவன் நாடியிருந்தால் அவர்கள் ஒருபோதும் இச்செயலை செய்திருக்க மாட்டார்கள். எனவே நீர் அவர்களை விட்டுவிடும். அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருக்கட்டும். மேலும் இச்செயல்களை செய்யுமாறு அவர்களை நாம் ஏன் விட்டு வைத்திருக்கின்றோம் என்றால், மறுமையை நம்பாதவர்களின் மனம் இந்த அலங்காரமான ஏமாற்று பேச்சின் பக்கம் சாய்ந்து அதனை அவர்கள் மனநிறைவு கொள்வதற்காகவும், மேலும் அவர்கள் சம்பாதிக்க விரும்பும் தீவினைகளை அவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் தான். இவ்வாறு இருக்க அல்லாஹ்வை விடுத்து வேறொரு தீர்ப்பாளனையா நான் தேடுவேன். அவனோ முழு விளக்கத்துடன் உங்களுக்கு வேதத்தை இறக்கியுள்ளான். மேலும் உங்களுக்கு முன்னால் எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இவ்வேதம் உம்முடைய இறைவனிடமிருந்து சத்தியத்துடன்
இறங்கியிருக்கின்றது என்பதை நன்கறிவார்கள். எனவே சந்தேகம் கொள்வோரில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம். உம்முடைய இறைவனின் வாக்கில் உண்மையும் நீதியும் முழுமையாக உள்ளன. அவனுடைய கட்டளைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இலர். மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்கள்லாம் நமக்கு டைரக்டாவே நம்ம புரியுற மாதிரியும் விளக்கமாகவும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால கண்டினியூ பண்ணுவோம். மேலும் நபியே, உலகில் வாழும் மக்களில் பெரும்பான்மையினரின் கூற்றுக்கு நீர் கீழ்ப்படிபவராயின் அவர்கள் உம்மை அல்லாஹ்வின் வழியிலிருந்து பிறழ செய்து விடுவார்கள். அவர்களோ வெறும் யூகங்களையே பின்பற்றுகின்றார்கள். மேலும் கற்பனைகளிலேயே மூழ்கி கிடக்கின்றார்கள். நிச்சயமாக உம் இறைவன் தன் வழியிலிருந்து தவறியிருப்பவர் யார், இன்னும் நேர்வழியில் செல்பவர்கள் யார் என்பதை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். நீங்கள் அல்லாஹுடைய வசனங்கள் மீது நம்பிக்கை உடையோராயின் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணிகளின் மாமிசத்தை புசியுங்கள். அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் புசிக்காமல் இருக்க என்ன காரணம்? கட்டாய சூழ்நிலைகளை தவிர மற்ற சமயங்களில் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளவை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி இருக்கின்றானே. ஆனால் பெரும்பான்மையினரின் நிலை என்னவெனில், அறிவில்லாமல் தம் மன இச்சைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு மக்களை வழிபெறல செய்கின்றார்கள். திண்ணமாக உம் இறைவன் வரம்பு மீறி நடப்போரை நன்கறிவான். வெளிப்படையான மறைவான பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றின் கூலி அதிவிரைவில் வழங்கப்படும். மேலும் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்படாத பிராணியின் மாமிசத்தை நீங்கள் புசிக்காதீர்கள். நிச்சயமாக இவ்வாறு செய்வது பாவமாகும். திண்ணமாக ஷைத்தான்கள் தம் நண்பர்களின் உள்ளங்களில் ஐயப்பாடுகளையும் ஆட்சேபனைகளையும் விதைக்கின்றார்கள். அவர்கள் உங்களோடு தர்க்கம் புரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களாயின் நிச்சயமாக நீங்களும் இணை வைப்பாளர்கள்தான். இறந்து விட்டிருந்த ஒருவனுக்கு நாம் உயிர் கொடுத்தோம். பின்னர் அவனுக்கு ஒரு ஒளியையும் வழங்கினோம். அதன் உதவியால் அவன் மக்களிடையே நடமாடுகின்றான். இப்படிப்பட்டவனும் இருள்களில் சிக்கி எவ்விதத்திலும் அவற்றிலிருந்து வெளியேற முடியாமல் இருப்பவனும் சமமாவார்களா? நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களின் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன. மேலும் இது போன்று ஒவ்வொரு ஊரிலும் அங்குள்ள பெரும் குற்றவாளிகளை நாம் விட்டு வைத்திருக்கின்றோம். தங்களுடைய ஏமாற்று வலையை அங்கு அவர்கள் விரித்து வைக்கட்டும் என்பதற்காக. உண்மையில் அவர்களே தங்களின் ஏமாற்று வலையில் சிக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் அதை அவர்கள் உணர்வதில்லை. அவர்களிடம் ஏதேனும் ஒரு சான்று வந்தால் இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரை நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். தூதுத்துவ பணியை யாரிடம் வாங்க வேண்டும், எவ்வாறு வாங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். இத்தகைய குற்றவாளிகள் அதிவிரைவில் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிகளுக்கு பகரமாக அல்லாஹ்விடம் இழிவையும் கடுமையான வேதனையையும் அடைவார்கள். எனவே எவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகின்றானோ அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்திற்காக விரிவாக்கி விடுகின்றான். எவனை வழிகேட்டில் ஆழ்த்த நாடுகின்றானோ அவனது நெஞ்சத்தை இறுக்கமாக்கி விடுகின்றான். எந்த அளவுக்கெனில் இஸ்லாத்தை பற்றி நினைத்ததுமே அவனுடைய உயிர் வானத்தை நோக்கி ஏறுவதை போல் உணர்கின்றான். இவ்வாறாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது சத்தியத்தை விட்டு விரண்டோடுவது அதன் மீது வெறுப்பு கொள்வது போன்ற தூய்மையற்ற நிலையை திணித்து விடுகின்றான். ஆயினும் இவ்வழி இறைவனின் நேர்வழியாகும். திண்ணமாக நல்லுரையினை ஏற்கும் மக்களுக்கு அதன் சான்றுகளை நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு சாந்தி அளிக்கும் இல்லம் உண்டு. மேலும் அவர்கள் மேற்கொண்ட நேரிய செயல்முறையின் காரணமாக அவனே அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவனாக இருக்கின்றான். மேலும் எந்நாளில் அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானோ அந்நாளில் ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான்களை நோக்கி அவன் கூறுவான், ஜின் கூட்டத்தாரே, நீங்கள் மனிதர்களில் பெரும்பாலோரை உங்கள் பக்கம் நன்கு கவர்ந்து கொண்டீர்களே. மேலும் மனிதர்களில் யார் யார் அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தாரோ அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் ஒருவரை ஒருவர் நன்கு பயன்படுத்தி கொண்டோம். எந்த நேரத்தை எங்களுக்காக நீ விதித்திருந்தாயோ அந்த நேரத்தை இப்பொழுது நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், இனி நரகம்தான் உங்களின் தங்குமிடமாகும். அதில் நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் யாரை காப்பாற்ற நாடுகின்றானோ அவர்கள் மட்டுமே அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக இறைவன் நுண்ணறிவாளனும் பேர் கொண்டவனும் ஆவான். பாருங்கள், இவ்வாறே அக்கிரமக்காரர்கள் உலகில் ஒன்றிணைந்து சம்பாதித்துக் கொண்டிருந்தவற்றின் காரணத்தால் மறுமையில் அவர்களில் சிலரை வேறு சிலருக்கு நண்பர்கள்
அச்சமயத்தில் அல்லாஹ் அவர்களிடம் இப்படி வினவுவான், ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்க போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் உங்களிலிருந்து உங்களிடம் வரவில்லையா? அதற்கு அவர்கள், ஆம் வந்தார்கள், எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகின்றோம் என்று கூறுவார்கள். இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றுவதில் ஆழ்த்தி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததாக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்லாம் அப்படியே படிச்சு கேட்டுக்கிட்டே போகலாங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட வகையை நமக்கு கொடுத்தான், எப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹ் தெளிவான வசனங்களை கொடுத்தும் நம்ம நிராகரிச்சுட்டு போன மக்களா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை காட்டுறான். அல்லாஹ் வழிகேட்டுல விட்டுறவங்களை யாரும் எங்கிட்டும் தப்பிச்சு போக முடியாது, அவன் இடத்துல ஒன்று சேர்ப்பான் அப்படிங்கிறதையும் ஜின்களை பத்தின ஒரு விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம். அப்ப அக்கிரமக்காரர்கள் இதுல எல்லாம் உணரணும், அவங்க இதுல இருந்து தப்பிக்க முடியாது. மறுமையில அவங்கள சிலரோட நம்ம நண்பர்களா ஆக்குவோம். அவங்க அந்த சமயத்துல அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிருவாங்க, ஆமா யா அல்லாஹ் நாங்க ஏமாற்றத்துல போயிட்டோம், நாங்க அநியாயம் செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க ஒற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செய்தி அவங்களுக்கு பயனளிக்குமாண்டா, பயனளிக்க கூடியதா இருக்காது. சாட்சி சொல்லுவாங்க, சாட்சி சொல்றது அவங்களுக்கு உதவுவாண்டா, அது உதவாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில சூரா அன்ஆம்ல அல்லாஹ் தஆலா கால்நடைகளை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான், மலையை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னான், அவங்க எப்படி அல்லாஹ்வை வணங்குனாங்கங்கிறத சொன்னா, எப்படி அவங்க ஒருடை கொள்கையில நிலைத்திருந்தாங்கன்னு சொன்னா, எப்படி அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதன் காரணமா அவங்களுடைய ஈமானுடைய உறுதியின் காரணமா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வழித்தோன்றல்கள் எல்லாம் இறை தூதர்களை கொடுத்தான், நல்லோர்கள் பட்டியலில் சேர்க்கக்கூடியவர்களா கொடுத்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாமும் நல்லோரா வாழும்போது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கும் நிம்மதியும் அமைதியும் சாந்தியும் அல்லாஹ் கொடுப்பான். நம்மளுடைய வழித்தோன்றல்களையும் அல்லாஹ் அழகானவர்களா ஆக்கி கொடுப்பான். அதே நேரத்துல யார் நிராகரிக்கும் போக்குல பிடிவாதமா இருக்கிறாங்களோ அவங்கள அதிலேயே விட்டுருவான். அதிலேயே உழல வச்சு அதிலேயே அவங்க மூழ்கி இருக்கும்போது அவங்க கடுமையா அல்லாஹ் தஆலா பிடிச்சிருவான். கடுமையான தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் அப்படிங்கிறத சொல்லி, நான் உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. அவைகளுக்கெல்லாம் அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அதுக்கு சிந்திச்சு பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களா இருங்க அப்படிங்கிறதே அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் மூலமா நம்ம சொன்னதை பார்த்தோம். யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வைப்பாயாக. நீ கொடுத்த இந்த ஈமான் யா அல்லாஹ் நீதான் எங்களை படைத்தாய், எங்களுக்கு ஈமானை கொடுத்தாய். இந்த அத்தனை செல்வங்களையும் அத்தனை வசதி வாய்ப்புகளையும் யா அல்லாஹ் நீதான் கொடுத்தாய். யா அல்லாஹ், உன்னை எந்த நேரமும் மறக்காமல் உனக்கு நன்றி உள்ள மக்களாக எங்களை ஆக்கி யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலான் இன்னும் ஓரிரு நாட்கள் யா அல்லாஹ், அதில் நாங்கள் ஆரோக்கியத்தோடும் இஹ்லாஸோடும் பகல் நேரங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் யா அல்லாஹ், இந்த அழகிய இந்த ரமலானில் எங்களுடைய நோன்பு எங்களுடைய வயிறு பட்டினியில மட்டும் இருக்கக்கூடாது. யா அல்லாஹ், எங்களுடைய கண்கள் நோன்பு இருக்க வேண்டும், எங்களுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அழகிய நன்மையை செய்வதற்கு எங்களுக்கு ஈஸியாக்கி இலகுவாக்கி உன்னுடைய பொருத்தத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.